உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விசிக வாக்குச்சாவடி முகவர்களின் பட்டியலை குறிஞ்சிப்பாடி வட்டாட்சியரிடம் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் இல திருமணி வழங்கினார். அப்போது தொண்டரணி மாநில செயலாளர் ஜெயக்குமார், மூத்த வழக்கறிஞர் திருஞானமூர்த்தி, மாவட்ட செய்தி தொடர்பாளர் சுரேஷ் பாபு, மாவட்ட துணை செயலாளர்கள் அம்பேத், வழக்கறிஞர் புருஷோத்தமன், ஒன்றிய பொருளாளர்கள் ரகு சுந்தரமூர்த்தி, ஒன்றிய துணை செயலாளர் ஜானகிராமன் மற்றும் பிரகாஷ் தமிழ் ஆகியோர் உடன் இருந்தனர். சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடை கண்டித்தும் எஸ்மா சட்டத்தை திணிக்கும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே விசிக மற்றும் கூட்டணி கட்சிகளின் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விசிக திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் யோகா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசியல் குழு மாநில செயலாளர் நீலவானத்து நிலவன், தலைமை நிலைய செயலாளர் பாலசிங்கம், முன்னாள் மண்டல செயலாளர் சித்தார்த்தன், திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி மண்டல செயலாளர் தளபதி சுந்தர், மாநில நிர்வாகிகள் செந்தில், இளவரசு, திருவள்ளூர் செய்தி தொடர்பாளர் தமிழ் விளவன், மாவட்ட துணை செயலாளர்கள் ஈசன், அன்பு, அமுதினி பாலசிங்கம், திருவள்ளூர் நகர செயலாளர் அம்பி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக இன்று வளைகுடா நாடுகளிலே நடக்கும் அமெரிக்கா போன்ற இஸ்ரேல் போன்ற நாடுகள் ஈரான் மீது தாக்குதலை நடத்தி இன்று இந்தியா போன்ற உலக நாடுகளிலே வாழ்கின்ற மக்களுக்கு அச்சுறுத்தலாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நாடுகளிலே பெட்ரோல், டீசல், கேஸ் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் அனைவரும் மக்களும் பாதிக்கப்படுகிறார்கள். ஆக இந்த பாதிக்கப்படுகின்ற மக்களுக்காக இன்று எழுச்சி தமிழருடைய ஆணைக்கிணங்க திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதி சார்பாக இன்று ஆர்ப்பாட்டம் நடந்தது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக அனைத்து தோழர்களும் திமுக, அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள் போன்ற இயக்கங்கள் சேர்ந்த மாவட்ட பொறுப்பாளர்கள், ஒன்றிய பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு இன்று நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கண்டன உரையாற்றினார்கள். அதேபோல் மாநிலத்தினுடைய பொறுப்பாளரான நீலவானத்து நிலவன், தலைமை செயலாளர் பாலசிங்கம், மண்டல செயலாளர் தம்பி தளபதி சுந்தர், அதேபோல் செஞ்சி செல்வம், மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்கள் இளவரசு, அப்புறம் மாவட்ட செயலாளர் துணை செயலாளர் அன்பு தம்பி ஈசன், குட்டி, அந்த பொறுப்பாளர்கள் கூட்டணி கட்சி சார்பாக அத்தனை பொறுப்பாளரும் கலந்து கொண்டு இந்த கூட்டத்தை கண்டன உரையாற்றிய அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி. உலக மகளிர் தினத்தையொட்டி தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி கடத்தூர் பூங்காவில் இருந்து புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு விசிக மகளிர் விடுதலை இயக்கம் சார்பில் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. மாவட்ட மகளிர் அணி செயலாளர் குமாரி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் விசிக பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதி மாவட்ட செயலாளர் சின்னகிருஷ்ணன், மாநில கருத்தியல் பரப்பு செயலாளர் நந்தன், தொண்டரணி மாநில அமைப்பு செயலாளர் முத்துக்குமரன், மாவட்ட துணை செயலாளர் சிந்தை தமிழன், பழனிசாமி, இளைஞரத்தை எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் தொல்காப்பியன், கடத்தூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ராஜசேகர், மேற்கு ஒன்றிய செயலாளர் அன்புமணி, பாப்பிரெட்டிப்பட்டி ஒன்றிய செயலாளர்கள் வேலாயுதம், சந்தர் ராவ், சுபாஷ், பாப்பிரெட்டிப்பட்டி நகர செயலாளர் காமதேஸ், பொம்மிடி நகர செயலாளர் முத்து, கடத்தூர் நகர செயலாளர் வினோத் மற்றும் கலைசெல்வம், நாகராஜ், துளசி, அன்பரசு, சுகுமார், சம்பத், கிருஷ்ணா, நவமணி, தீபா, கருத்தம்மாள், லட்சுமி, தேவி, முகிலா, அருள்மொழி, சாலா செல்வி, நித்யா, சங்கீதா, சிலம்பரசி, சுகந்தி செல்வி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கேக் வெட்டி மகளிர் தினத்தை கொண்டாடினர்.
கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டாரம் பகவதி அம்மாள்புரம் பகுதி சாலையை சீரமைக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் விசிக அகதீஸ்வரம் தெற்கு ஒன்றிய விசிக செயலாளர் விக்னேஷ் தலைமையில் மனு அளிக்கப்பட்டது. இதில் விசிக கிழக்கு மாவட்ட செயலாளர் கோபி, பேரறிவாளன், மண்டல செயலாளர் பகலவன், மாவட்ட துணை செயலாளர் ராஜன், மீனவரணி பொறுப்பாளர் மாரியப்பன், அகதீஸ்வரம் ஒன்றிய துணை செயலாளர் இசக்கியப்பன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் அகதீஸ்வரம் ஒன்றியம் கொட்டாரம் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகவதி அம்மாள்புரம் பல ஆண்டுகளாக சாலை வசதி சரி செய்து தரவில்லை, மிகவும் பழுதடைந்துள்ளது. இதை பற்றி பேரூராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை கோரியும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆகையால் இன்று நாங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு கொடுக்க வந்துள்ளோம். இந்த மனு மீது மாவட்ட ஆட்சியரும் பேரூராட்சி நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்காவிட்டால் பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிடுவோம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக அகதீஸ்வரம் ஒன்றிய செயலாளர் விக்னேஷ். தருமபுரி மாவட்ட பாப்பிரெட்டிப்பட்டி அருகே பொம்படி பொன் முத்துமாரியம்மன் கோவில் தீண்டாமை காரணமாக தாழ்த்தப்பட்ட மக்களை உள்ளே நுழைய அனுமதிக்காத நிர்வாகத்துக்கு எதிராக தேசிய தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் ஆணையம் உத்தரவு பிறப்பித்தது. இந்நிலையில் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் கோவில் கட்டுப்பாட்டுகள் கொண்டுவர முயன்றபோது தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் தேசிய ஆணையத்தின் உத்தரவை அவமதித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி தலைமையில் சிலர் போராடினர். இதனை கண்டித்து விசிக பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதி மாவட்ட செயலாளர் சின்னகிருஷ்ணன் தலைமையில் விசிகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டம் பொம்முடி பேரூராட்சியில் 18 கிராமங்களுக்கு பொதுவான ஒரு மண்டில் கட்டப்பட்டுள்ள பொன் முத்துமாரியம்மன் கோயில் ஒரு தனிநபரின் கட்டுப்பாட்டில் இயங்கி வருகிறது. ஒரு ஆதிக்க சாத்தி ஒரு நபர் அந்த கோயிலை ஆக்கிரமிப்பு செய்து கொண்டு சில மக்களுக்கு மட்டும், சில சாதி மக்களுக்கு மட்டும் முன்னுரிமை கொடுப்பதை எதிர்த்து தாழ்த்தப்பட்ட மக்கள் சார்பில் அனைவருக்கும் பொதுவுடைமை வேண்டும், அனைவருக்கும் அதிகாரம் வேண்டும் என்று எஸ்சி ஆணையத்தில் புகார் கொடுத்திருந்தோம். அந்த ஆணையத்தின் தீர்ப்பில் இந்த கோயில் பொதுவானதாக அனைவரும் ஒன்றாக சேர்ந்து திருவிழா கொண்டாட்டம், கோயில் பூஜை புனஸ்காரங்கள் செய்ய ஆணையிடுகிறது எஸ்சி ஆணையம். இதற்கு எதிராக பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் திரு கோவிந்தசாமி, ஏடிஎம்கே எம்எல்ஏ கோவிந்தசாமி அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஆதிக்க சாதிக்கு எதிராக தாழ்த்தப்பட்ட மக்களை உள்ளே நுழைவிடாமல் எஸ்சி ஆணையத்தை மதிக்காமல் எஸ்சி ஆணையத்திற்கு எதிராக கோயில் உள்ளே மற்ற மக்களை விடாமல் தடுத்து போராட்டம் நடத்துகிறார். அவர் அனைத்து மக்களுக்குமான சட்டமன்ற உறுப்பினர், எல்லா சாதிக்குமான, எல்லா மதத்துக்குமான ஒரு சட்டமன்ற உறுப்பினரே ஒரு சாதியை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக போராட்டம் நடத்துகிறார் ஒரு கோயில் நுழைவில். அதனால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி கேட்டிருக்கிறோம். அவர் மாத்திரமல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஆதிக்க சாத்தியினர் அனைவரும் இந்த கோயில் அறநிலைத்துறையின் எஸ்சி ஆணையத்தை நிறைவேற்றாமல் தடுத்து தனிநபர் அவருடைய சாதிக்காரக்கே அந்த கோயிலை கொடுக்க வேண்டும் என்று இந்த சட்டத்தை மதிக்காமல் போராட்டம் நடத்தி கலவரம் செய்கிறார்கள். இந்த பகுதியில் ஒரு கலவரத்தை தூண்டி ஒரு பெரிய அசம்பாவத்தை உருவாக்க, தேர்தல் நேரத்தில் அசம்பாவத்தை உருவாக்க முயற்சி செய்யும் மேற்கண்ட நபர்கள் மீது நடவடிக்கை வேண்டுகிறோம். ஒரு சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட், உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றத்துக்கு இணையானது எஸ்சி ஆணையம், தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் உச்ச நீதிமன்றம், உயர்நீதிமன்றத்துக்கு இணையான ஒரு ஆணையம். அந்த ஆணையத்தோட உத்தரவை மதிக்காமல் ஒரு சட்டமன்ற உறுப்பினரே இது போன்ற ஒரு அடாவடி நடவடிக்கையில் சாதி பாகுபாடோடு நடந்து கொள்ளும் அவரை துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும். நீதிமன்றமே முன்வந்து பல வழக்குகளை எடுத்த வரலாறு உண்டு. அதுபோல நீதிமன்றமே முன்வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களை கோயிலுள்ள நுழையாமல் ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களின் ஆணையத்தின் எதிராக போராடுற இவரை கட்டாய நடவடிக்கை எடுத்து பதவி நீக்கம் செய்யணும், தண்டனை கொடுக்கணும்னு விடுதலை சிறுத்தை சார்பாகவும் தாழ்த்தப்பட்ட மக்களின் பிரதிநிதியாகவும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம்.
உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே